சுவையான சுட்ட கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். அருமையான ஹெல்த்துக்கு நிறைந்த இந்த சுட்ட கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போது போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சேப்பங்கிழங்கு வேக வைக்காமல் குழம்போடு தான் தாளித்து விட்டேன் நான், தோல் சீவி. அருமையாக வெந்திருக்கு. சுவையான சுட்ட கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக சுட்ட கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். சுட்ட கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாகவும் இருக்கும். அது என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருப்ப சேனலாக நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதன்மையாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரைப் என்ற வார்த்தை. ஓகேவா? இப்போ நம்ம தேவையான பொருள் பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு கையளவு உரித்து வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காவோ 2 கத்திரிக்காவோ எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இது சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வேக வைக்காமல் தோல் சீவிட்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவாடு இன்னும் சுட்டு எடுக்கலை, அப்படியே எடுத்துருக்கேன். இனிமேல் தான் சுட்டு தயார் பண்ணணும். புளி பாருங்கள், பழைய புளி கொஞ்சம், புதிய புளி கொஞ்சம், ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், எண்ணெய், கடுகு, உப்பு, மஞ்சத்தூள் தான் சேர்க்க போகிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போது சுட்ட கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் கருவாடை செருகி எடுத்துக்குங்க. நல்லா கருவாடை நம்ம நார்மலாக வில்லேஜ் சைட்லலாம் சுட்டு சாப்பிடுவாங்க பழைய சாதத்தோட. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சுட்ட கருவாட்டு குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதோட ரெகுலராக நீங்கள் சுட்ட கருவாட்டு குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாரம்பரிய உணவுகள் நாகரிக மாற்றத்தால் நிறையவே மாறிடுது. ஆனால் நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி சுட்டு எடுத்துக்கோங்க. நான் அதில் விழக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன். அது மாதிரி எதுனா இருந்தாலும் நீங்கள் கேஸில் வச்சுக்கோங்க. அடுப்பாக இருந்தால் ரொம்ப வசதி. வடக்குத்தி கம்பியில் தான் நான் இதை செருகியிருக்கேன். எண்ணெய்க்கு தனியாக வச்சுக்கோங்க. பூஜை டைமுக்கு பயன்படுத்துறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே சொல்கிறேன் நான் எடுத்துருக்கிறது மொதகண்ட மீனுன்னு சொல்லுவாங்க. மொதகண்ட மீனோட கருவாடு தான் இது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். குழம்போடு சேர்ந்து இந்த கருவாடு நல்லாவே கரைஞ்சிரும். அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்பொழுதுமே கருவாட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா கருவாடு கரையாமல் இருந்தால் டேஸ்ட்டே இருக்காது. மொச்சப்பயிரெலாம் சேர்த்து வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் இது கொஞ்சமாக, இது சுட்ட கருவாடுன்றதுனால நான் கொஞ்சமாக வெஜிடபிள் போட்டு ஒரு 2 பேருக்கு தேவையானது தான் செஞ்சு காமிக்கிறேன். நான் இப்போது நல்லாவே கொஞ்சம் தீர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா டீப்பாக சுட்டு எடுத்தாச்சு. இது அப்படியே சாப்பிடுவாங்க நிறைய பேர். நம்ம இப்போது எல்லாருமே இது அது பாக்டீரியா அப்படின்னு ரொம்ப பயம்புத்திடுறாங்க. குழந்தைகள் மண் தரையில் விளையாடினா தான் ஆரோக்கியம்னு இப்போ கொஞ்சம் நாளாக லேட்டஸ்ட்டாக சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் செப்பல் போட்டுன்னு தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போது குழந்தைங்களுக்கு மண் தரையில் விளையாடுறதுக்குன்னு ஒரு பால்வாடியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீடியாவில் இன்னும் கொண்டு வரல, லேசாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டாலே பல நோய்களிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். இப்போது நல்லாவே தயாராகிடுச்சு. இந்த கருவாடை சுட்டு எடுத்துட்டோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ தண்ணி விட்டு, நம்ம சுடு தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. நார்மல் வாட்டர்லேயே அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் குழம்புல போகிறதுக்கு. இப்போது இதை ஆற விட்டுடலாம். கருவாடு சுட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது சமைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. பேன் நல்லா சூடாக இருந்ததும் எண்ணெய் போடலாம்.
பாத்திரம் வந்து நல்லா சூடு ஏறினதும் தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுருங்க. குக்கிங் ஆயில் நார்மலாக பயன்படுத்திக்கோங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டாச்சு. சூடு ஏறினதும் கடுகு சேர்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லாவே சூடு ஏறிடுது. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுத்து. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லை இருக்கிற பெரிய வெங்காயமாவது சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சிருந்தியா, அதை இதோடு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துடலாம். கூடவே இந்த பூண்டு பல் உரித்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா கோல்டு நிறமாக வதக்குங்க. சீக்கிரம் வதங்கணுன்னா ஒரு 2 கல் உப்பு கல் சேர்த்துருங்க. கொஞ்சமாக சேர்க்கணும் உப்பு. குழம்பு கூட்டும்பொழுது தான் நம்ம நிறைய போட போகிறோம் இல்லையா. கருவாட்டு குழம்புக்கு மேக்ஸிமம் அரை உப்பு தான் போடணும். ஏன்னா குழம்பு கருவாட்டில் கண்டிப்பாக உப்பு இருக்கும். உப்பு சேர்த்து தானே அவங்க பதப்படுத்தி காய வைக்கிறாங்க. அதனால் உப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாகவே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிடுது இல்லையா, கூடவே கருவேப்பிலையை நல்லா உருவி சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் பொடியாக கிள்ளி போடுங்க, இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே பச்சை மிளகான்றது அந்த ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மிளகாயை விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்மெல்லுக்காகவும் சேர்த்துக்கலாம். பிடிச்சவங்க மிளகாயும் சாப்பிடுவாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 2 பேருன்றதுனால 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் முழுசாக காமிச்சேன் இல்லையா, அது வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி கொத்து கொத்தாக நம்ம கட் பண்ணியிருக்கேன். நான் 2 தான் சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இந்த சேப்பங்கிழங்கு வந்து நான் வேக வச்சு நிறைய பண்ணேன்னா நம்ம வேக வச்சு போடலாம். எனக்கு கரையாமல் இருக்கும், நல்லா வெந்துடும் குழம்பு கொதிக்கும் பொழுதுன்ட்டு நான் தோலை சீவி நறுக்கினது தான் போடுறேன். நீங்கள் என்ன விருப்பமான காயோ அதை சேர்த்துருங்க. இப்போது கூட்டி வச்ச குழம்ப நம்ம இதோடு சேர்க்கணும். நல்லா காய்கள்லாம் வதங்கிட்டு பாருங்கள். நம்ம விருப்பமான காய், ஒரு முருங்கைக்காய், அப்படி ஏதாச்சும் ஒரு வாழைக்காய், அது மாதிரி முள்ளங்கி, இதெல்லாம் சேர்த்தோம்னா கருவாட்டு குழம்பு மணமாக இருக்கும். அதுக்காக சேர்ப்பாங்க. நான் வந்து சேனக்கிழங்கு, ஏன்னா சேப்பங்கிழங்கு எதுக்கு சேர்த்துருக்கேன்னா குழம்பு நல்லா திக்காக வரும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. அதனால் சேப்பங்கிழங்க நான் சேர்த்துருக்குறேன். இப்போது குழம்பு கூட்டிக்கலாம். காயெல்லாம் வதங்கிடுது இல்லையா, குழம்பு கூட்டுறது எப்படின்னு பாருங்கள். புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். புளி கரைச்சல் நல்லா 2 தண்ணி விட்டு 2-3 டைமு கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப புளி கரைச்சல் எடுத்துட்டோம். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 2-3 பீஸு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டோம் இல்லையா, இதோட நல்லா கரைச்சி விட்டுருங்க. கூடவே இப்போ உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். கரைச்சாச்சு. புளி தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற தண்ணி விட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம
இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தோம் இல்லையா, வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. நீங்கள் கடைத்தூளை விட வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் என்றைக்கும் ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம தனியா மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைக்கிறோம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒன்றை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கின இந்த காயோட இந்த குழம்பை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது வதக்கியாச்சு காயெல்லாம். குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு நான் சொல்லிட்டேன். சுட்ட கருவாட்டு குழம்பு ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இப்போது கூட்டி வச்ச குழம்பை இதோடு நம்ம சேர்த்துடலாம். குழம்பு நல்லா காயும் குழம்பும் கொதித்து கொஞ்சம் திக்னஸாக ஆனதும் கருவாடை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே கருவாடு நீங்கள் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அலசி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். சுட்ட கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீர் போடாதீங்க, உடஞ்சி போயிடும். நார்மல் வாட்டரில் லேசாக அலசினாலே அழுக்கு மொத்தம் போயிடும். சுடுறோம் இல்லையா, அதுலேயே பாதி அழுக்கு வந்து வெளியே போயிடும். அதனால் நார்மல் வாட்டரில் ஒன்ஸ் அலசினாலே போதும். மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. இப்போது உடையாமல் சுத்தம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவலை கருவாடு அந்த மாதிரி குழம்பு கருவாடு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து கம்பியில் குத்தணும் இல்லையா, அதனால் ஹோல்ஸ் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து கண்ட கருவாடு குழம்பு கருவாடு எடுத்துருக்குறேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க குழம்பு கொதிச்சுட்டான்னு பார்த்துட்டு சேர்த்துடலாம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக திக்னஸாக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. சும்மா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டுமே. இப்போது இந்த பதத்தில் இறக்க ஒரு 2 நிமிஷம் இருக்கும் பொழுது தான் நம்ம கருவாடை சேர்க்கணும். இப்போது குழம்பு வந்து பாருங்கள் திக்னஸாக நல்லாவே இருக்குது. எந்த குழம்புமே சாம்பார் ஆகட்டும் எதாக இருந்தாலும் நம்ம சேர்க்கிற காய் தான் அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இப்போது சுத்தம் பண்ண இந்த கருவாடை இதோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வெந்தாலே கருவாடு உடஞ்சிரும் இல்லையா. சுட்ட கருவாட்டு குழம்பு தயாராகிடுது. சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சு ஒரு 1 ஹவராவது பொறுத்து தான் பரிமாறணும். எந்த குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சுட்ட கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. கருவாடு வந்து உடையாமல் நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஆக்சுவலாக நம்ம பரிமாற கரைஞ்சிரும் கருவாடு. இப்போது ஒரு 1 ஹவர் ஊறட்டுன்னு நம்ம கருவாட்டு குழம்பை பரிமாறலாம். சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தோட சுட்ட கருவாட்டு குழம்பு சாப்பிட்லாமா? எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணி ஒரு டைம் சமைச்சு போடுங்க. உங்கள் சமையலுக்கு எல்லோரும் அடிமையாயிடுவாங்க. பார்க்கும் பொழுதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கருவாடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட்லாம். எனக்கு பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாசமும் அருமையாக இருக்குது. தேங்க்யூ.